பலர் குடியை கெடுக்கும் டாஸ்மாகில் எப்படி வருமானம் ஈட்டலாம் என்பதை மட்டுமே அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில பொங்கல் ஜாமானும் வேட்டி சிலையும் 3000 பணமும் கொடுக்குறா தெரியுமா உனக்கு? இல்லடா இன்னைக்கு வீட்ல வாங்கலடா. வீட்ல இருந்து ஸ்மார்ட் கார்டு எடுத்துட்டு போய் ரேஷன் கடையில கொடுத்துட்டு பொங்கல் ஜாமான் வாங்கிட்டு வந்துரு. பொங்கல் ஜாமான வீட்ல கொடுத்துட்டு 3000 பணத்தை எடுத்துட்டு வந்துரு. நம்ம நல்லா பொங்கல் கொண்டாடுவோம். பூதேவி எதுல வந்து விழுந்துருக்க? அதுல போயிருக்கீங்க. ஊர்ல உள்ள 50 பேர் ரேஷன் கடையில தான் இருக்காங்களா? இந்த கூட்டத்துல இன்னைக்கு நின்று நம்ம எப்ப ஜாமான் வாங்குறது? காசு அரசாங்கத்துல வாங்கிட்டு அரசாங்கத்திட்டே கொடுத்துட வேண்டியதான். இவர் எப்படி வந்தாரு? பின்னாடி ஓடி வந்திருப்பாரோ? பரவாயில்ல, ஒரே ஒரு போன் காலில் 200 ரூபா சம்பாதிச்சிருந்தான். ரேஷன் கடையில பொங்கல் ஜாமான் போறாங்க. இந்த பையனை போக சொன்னா போக மாட்டான் மையன். அவனுக்கு சொல்லி ரேஷன் கடையில் ஜாமான் வாங்கிட்டு சொல்றான். அவனை நான் போக வச்சிருவேன். அது ஒரு மேட்டர் கிடையாது. அதனால எனக்கு என்ன லாபம்? வாங்கிட்டு வரல 200 ரூபா வாங்கிக்கடா. படுவாமனே 200 ரூபாயா? 3000 ரூபாய் பணமா வேணும் உனக்கு? 10 பைசா கூட தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. உன்னை எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்க